வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி ரிங் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் கடையிலலாம் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய அரை கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை எப்படி வீட்டில் நம்ம வந்து சுலபமாக செய்யலாம், எந்த ரெசிபியுமே இல்லை, எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லைப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு கப்பு மாவு இருந்தால் போகிறோம், செஞ்சு முடிச்சிடலாம். சில ரெசிபியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு பயந்துட்டு இருப்போம், செய்கிறதுக்கு பயப்படுவோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினச்சோன்னா எல்லா ரெசிபியுமே கற்றுக்கலாம். அந்த வகையில் இந்த ரிங் முறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. இது இல்லை அப்படின்னா நீங்கள் முறுக்கு மாவு இல்லைன்னா வந்து இடியப்ப மாவு இருந்துச்சுன்னா, இடியப்ப மாவுக்கு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவுன்னா நம்ம வந்து அதில் வந்து உளுந்தெல்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் இல்லாமல் வெறும் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இடியப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி. நான் ஏற்கனவே 2.5 கப்பு தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். டபுள் மடங்கெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் 2.5 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், வெண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும் அதிகமாக மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கப்புக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெய் சேர்க்குறப்ப தான் அந்த முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெள்ளை எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த சூடு கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மாவு 2.5 கப்பு நான் எடுத்து ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மாவை போட்டு நல்லா கிளறிடணும். இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கப்பால் தான் நான் தண்ணி எடுத்தேன், அதே கப்பால் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த தண்ணி அளவும் மாவு அளவும் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த முறுக்கு வந்து ரிங் முறுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கல் மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனால் நிறைய பேர் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அதை எப்படி இன்றைக்கி சிம்பிளான முறையில் நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பை விட்டு இறக்கிட்டேன். மாவு வந்து இந்த சூடு வந்து ஆறிடக்கூடாது. சூடு ஆறுனுச்சுன்னா இந்த மாவு வந்து காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு இந்த சூட்டுலேயே அந்த மாவு கொஞ்சம் வேகணும். அதனால் மூடி போட்டு இதெல்லாம் வலிச்சு விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். அப்போ என்னாகும், நல்லா அந்த சூட்லேயே மாவு வந்து நல்ல பொறுன்னு நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம வந்து நல்ல பொறுன்னு இருக்கணும். இந்த ரிங் முறுக்கெல்லாம் கல் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யாருமே தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் வீட்டில் செய்கிறப்ப இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். செஞ்சு வச்சா எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இப்போ நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வலிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் வச்சிடலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் வைக்கலாம். ஆனால் சூடு ஆறிடக்கூடாது. அந்த அரை சூடு இருக்கிறப்பயே நம்ம அதை எடுத்து நம்ம மறுதிருப்பி கையால் பிசையணுங்க. அந்த சூட்டோடு பிசைகிறப்ப என்னாகும், மாவு நல்லா சாஃப்டாகிடும். நம்ம நல்லா வெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோமா, மாவு நல்லா நம்ம அந்த கையில் உருட்டுறதுக்கு நமக்கு வரணும். அந்தளவுக்கு மாவை வந்து நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சூடு கொஞ்சம் கை சுடத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சிட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். நான் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை. இந்த மாவு வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். காஞ்சி போயிட்டுனா வரன்னு இருக்கும். இதை பிசைஞ்சு வச்சுட்டும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்போக்கப்போ கையில் எடுத்து உருட்டுறப்ப கொஞ்சம் நம்ம வந்து திறந்து தான் செய்யணும். ஃபேன் காற்றுலாம் வச்சுட்டு செய்யாதீங்க, மாவு காஞ்சி போயிடும். இதெல்லாம் சின்ன டிப்ஸ் தான். நம்ம வந்து புதுசாக செய்கிறோம், ஒரு ரெசிபி செய்கிறோம், அது சொதப்பாமல் செய்யணுங்கிறதுக்கு தான் சில விளக்கமாலாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். அது உங்களுக்கு போரிங்காக இருக்கா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எல்லா ரெசிபியுமே ஈஸியாக கற்றுக்கலாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ரெசிபியும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறத விட ஈஸியாக அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நிறைய வந்து நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அக்கா நீங்கள் எனக்கு ஈஸியான ரெசிப்பியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இடையில வீடியோ கொடுக்க முடியாமல் போச்சு, அதுக்கெல்லாம் சாரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்க பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி கையை வச்சிங்கன்னா சாஃப்டாக உள்ளர போயிடுச்சா. இப்போ வந்து மாவை இப்படி கையில் எடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இடியப்பம் அந்த முறுக்கு உரல் இருக்குல்ல அதில் புழிஞ்சிட்டு எடுத்து அப்படியே கையால் உருட்டி செய்வாங்க. எனக்கு என்னமோ அந்த கையில் உருட்டி அப்படி கையால் அப்படியே மோதிர மாதிரி செஞ்சுட்டு நம்ம வச்சிடுவேன். நான் வந்து கடன்னு செஞ்சுருவேன். இல்லை வீட்டில் உங்கள் ஃபேமிலியை எல்லோரும் இருக்கீங்கன்னா மாவை 4 பக்கமும் 4 உருண்டை எடுத்திங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் உருட்டிடலாம்.
ஒரு ஆள் செய்கிறதுக்கு வீட்டில் ஹஸ்பண்ட், குழந்தைங்க, வீட்டில் யாராக இருந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிறப்போ அது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக செய்கிற ஒரு ரெசிபிங்க அது, ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம எல்லாத்தையுமே சுற்றி ஒரு தட்டில் வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். அதில் நான் சேர்த்துருக்க இந்த சில பல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டான குவான்டிட்டியில் செஞ்சு ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ரிப்ரேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுங்க விரலில் எல்லாம் மாட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு தட்டு ஃபுல்லாக எல்லா மாவையும் இதே மாதிரி கையாலேயே சுற்றி வச்சுட்டேன். ஆனால் இது ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க, காஞ்சி போயிடாதீங்க, காஞ்சி போக விட்டுறாதீங்க. ஃபேனை போட்டுட்டு செஞ்சிங்கன்னா மாவு காஞ்சி போயிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் கையாலேயே இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன். இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான், சிம்பிளான வேலை தான். அந்த எண்ணெய் காய்ச்சல் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக தான் இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் 1 லிட்டர் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து எப்போதும் இரும்பு கடாயில் தான் செய்வேன். இந்த சில்வர் கடாயில் நான் செய்ய மாட்டேன். அன்னைக்குன்னு நான் வந்து மறந்துட்டு சட்டியை வச்சுட்டேன். அது என்னாச்சு, கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் செஞ்ச தப்பு உங்களுக்கு தெரியணும்ல. எப்போவுமே அகலமான பாத்திரத்தில் வைங்க. இந்த மாதிரி, ஏன்னா கடலெண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறப்ப என்னாகும், பொங்கி வரும். அது நான் வந்து அந்த டைம் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பொங்க ஆரம்பிச்சிட்டு எண்ணெயை கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போடும்போது 1 லிட்டர் எண்ணெய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இதில் எண்ணெய் குடிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த ரிங் முறுக்கு. ஆனால் பொங்க ஆரம்பிச்சிட்டு, சட்டி வந்து அப்படியே ஃபுல்லாக பொங்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு அரை சட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் புளி, எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப கடலெண்ணெய் பொங்கும்போது புளி உருண்டை கொஞ்சோண்டு போட்டாக்கா பொங்காதான். அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. மறுதிருப்பி நான் வந்து என்னோடய வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரிங் முறுக்கு. நான் இது வந்து நான் பல தடவை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுதான் முக்கியம். நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே அது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்துட்டுனா அது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த ரிங் முறுக்கு ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இப்போ எண்ணெயில் நான் கொஞ்சமாக தான் போட்டேன், நிறைய போடலை நான். ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஈடெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பொங்கலை. கடலெண்ணெய் உண்மையான அந்த ரியல் கடலெண்ணெய் வந்து ரொம்ப பொங்கும். நான் மந்த்ரா தான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. இப்போ வந்து நல்லா எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுதிருப்பி கொஞ்சம் அதிகப்படுத்தி போட ஆரம்பித்தேன். போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சிடணும். நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், குறைச்சி இருக்கக்கூடாது. இப்போ ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு ரிங் முறுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.